இப்போ தகவல் உரிமை சட்டத்துக்கு கீழ அ கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ஸோட அசர்ட்ட பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஆமா. கவர்ன்மெண்ட் ஆஃபீசர் அப்டின்னா என்ன? அரசு ஊழியர். அரசு ஊழியர் அப்டின்னாலே அவங்க பொது ஊழியர் அப்டின்னு வந்துர்றாங்க. அவங்க அந்த மாரி பொது ஊழியர் அப்டின்னு வந்துட்டாலே, அவங்களுடைய தகவல்கள கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாரி பொது ஊழியர் அப்டின்ற பட்சத்துல அவங்க வந்து தனி மனிதன் அப்டின்ற மாரி வராது. அதனால அவங்களுடைய ப்ராப்பர்ட்டீஸ பத்தி, அவங்களுடைய சேலரி பத்தி, அவங்களுடைய பதவிய பத்தியும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன பத்தியும் நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா அதற்கான பதில தரணும். அதுக்காக வந்து அரசு ஊழியருக்கு எத்தனை மனைவி அப்டின்றதெல்லாம் கேட்றக்கூடாது. அரசு ஊழியருக்கு எவ்வளவு சம்பளம், அவர் என்ன பதவியில இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு கடன் இருக்கு, அவர் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரு, அந்த சொத்துக்கள் வந்து அவருடைய அவங்களுடைய எஸ்ஆர் ரெஜிஸ்டர்ல வந்து பதிவு பண்ணியிருக்க சர்வீஸ் ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ணியிருக்காங்களா? இந்த மாரியான தகவல்கள கேட்கலாம். அத விட்டுட்டு வந்து அவருக்கு வந்து எத்தனை மனைவிகள் இருக்கிறாங்க, எஸ்ஆர் ரெஜிஸ்டர்ல வந்து எத்தனாவது மனைவிய வந்து அ வாரிசா போட்டிருக்காங்க, அந்த மாரி கேட்கக்கூடாது. பெர்சனல் டீட்டெயில்ஸ வந்து அவாய்ட் கண்டிப்பா. பண்ணிக்கலாம்.